டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 5 மாநில தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஆலோசனைக்கு பிறகு அட்டவணை அறிவிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மறைந்த நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், திரைக்கலைஞர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி. அப்பழுக்கற்ற பொதுநல வாழ்விற்கு சொந்தக்காரர் என புகழஞ்சலி. அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு சென்றவர்கள் திரும்பி வர ரெடி. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் பேச்சால் பரபரப்பு. புதிய கட்சி தொடங்கிய சசிகலா கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம். விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என தகவல். இல்லத்தரசிகளை மிரட்டி வந்த தக்காளியின் விலை கடும் சரிவு. கிலோ 10 ரூபாய் வரை குறைந்தது. இனி விரிவான செய்திகள். அரசு முறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் நெத்தன்யாகுவுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நேற்று இஸ்ரேல் சென்ற பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். தீவிரவாத செயல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அவர் அதற்கு எதிரான நடவடிக்கைக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமருடன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். டிஜிட்டல் துறை ஒத்துழைப்பு, சைபர் பாதுகாப்பு, இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்து பிரதமர் பேச உள்ள நிலையில் அது தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என தெரிகிறது. தேர்தலின் போது வேட்பாளர்கள் ஆன்லைன் முறையில் மட்டுமே மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற முறை நடைமுறைக்கு வரவுள்ளது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த சென்னை வந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு நேற்று தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியது. இதுகுறித்து சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வாக்கு எண்ணிக்கை, மனு தாக்கல் உள்ளிட்ட முறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் 20க்கும் மேற்பட்ட சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆலோசனைக்கு பிறகு 5 மாநில தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் நேற்று காலமான கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் சென்னையில் உள்ள பாலன் இல்லத்தில் அஞ்சலி காக்க வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் பல்வேறு பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதேபோல் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சிவகார்த்திகேயன், நல்லக்கண்ணு வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதை பெருமை என குறிப்பிட்டார். மேலும் அவர் போல் வாழ வேண்டும் என்ற ஆவலும் தனக்கு உண்டு என்றும் சிவகார்த்திகேயன் குறிப்பிட்டார். மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். நல்லக்கண்ணு மறைந்த செய்தி கேட்டு அவர் நேற்று இரவே நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். 2024 தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு விஜய் முதல் முறையாக நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் தாய் கழகத்திற்கு திரும்ப விரும்புவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. உரிய பதவி கொடுத்தால் வர தயாராக இருப்பதாகவும் அவர்கள் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை என்றும் SP வேலுமணி கூறியுள்ளார். முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலக செங்கோட்டையன் முடிவு செய்திருந்ததாக தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலை செங்கோட்டையன் திட்டவட்டமாக மறுத்திருந்தார். இந்த நிலையில் SP வேலுமணி கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனி கட்சி தொடங்கியுள்ள சசிகலா கூட்டணி குறித்து பேசி வருவதாக தெரிவித்துள்ளார். நிச்சயமாக தங்கள் கட்சியின் சார்பில் தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் பெயரை ஒரு வாரத்திற்குள் அறிவிக்கப் போவதாகவும் சசிகலா குறிப்பிட்டுள்ளார். சசிகலா வேட்பாளர்களை நிறுத்துவதால் அதிமுக வாக்குகள் பிரிய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வேலூரில் விஜய் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த ஜூலிக்கு சனம் ஷெட்டி பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒரு அஜெண்டாவுடன் மக்களை தூண்டும் வகையில் பேசுவது நியாயமா, அது சரியா என கேள்வி எழுப்பியுள்ளார். இது ஜூலிக்கு தேவையா என்று சனம் கடுமையாக விமர்சித்துள்ளார். விஜய் பேச்சை முழுமையாக கேட்காமல் அட்வைஸ் செய்த ஜூலி சமூக அக்கறையுடன் பேசவில்லை என்றும் விஜயை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவே வீடியோ வெளியிட்டதாகவும் சனம் ஷெட்டி தெரிவித்துள்ளார். இல்லத்தரசிகளை கடுமையாக மிரட்டி வந்த தக்காளியின் விலை தற்போது கடுமையாக சரிந்துள்ளது. வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் தக்காளி விலை கடுமையாக உயர்வது வழக்கம் என்றாலும் சில வாரங்களில் அதன் விலை கட்டுக்குள் வரும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் விலை கடுமையாக உயர்ந்த நிலையில் அதன் விலை குறையாமலேயே இருந்து வந்தது. 100 ரூபாயில் இருந்து 60 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தக்காளியின் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் உடுமலை, ஹோசூர், மதுரை,
கோயம்பேடு உள்ளிட்ட சந்தைகளில் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் சில்லறை விற்பனையிலும் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.